வணக்கம்மா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தோட்டம் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க தோட்டம் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? 100 ரூபாயில் கூட ஆரம்பிக்கலாமா? வெறும் 100 ரூபாயில் நம்ம தோட்டம் ஆரம்பிக்கலாம். எப்படிங்க என்னமுன்னா கீரைகள் போடணுமா? நம்ம தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை, வெந்தயக்கீரை, இந்த மாதிரி கீரைகள் நம்ம பயன்படுத்தலாமா? நமக்கு ஃபஸ்ட்டு நிறைய காசு போட்டு கொக்கோஃபிட் வாங்கணும், தொட்டி வாங்கணும், அந்த மாதிரிலாம் வாங்கணுன்னு அவசியம் இல்லைம்மா. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட தோட்டத்தில் இருக்கிற மண் எடுத்துக்கலாம். பாத்திரம் கூட நம்மக்கிட்ட டேமேஜ் பாத்திரம் இருக்கும், அலுமினிய பாத்திரம் இருக்கும், குரோ பேக் இருக்கும், சின்னதாக அமேசான் கவர் இருக்கும். அந்த மாதிரி குட்டி கவரில் நம்ம கீரைகள் ஆரம்பிக்கலாமா? எப்படின்னா, கீரை விதையோட நம்ம மணல் கலந்துக்கணும். ஒரு அரைக்கீரை விதையோ கையில் இருக்குன்னா அதை விட 2 பங்கு மணல் கலந்துக்கணுமா. ஏன்னா கீரை விதை மட்டும் போட்டால் ஒரே இடமா கும்பலாக விழுந்துடும், துளிர் வர்றதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அப்படியே நெருக்கின்னு வரும், அது பலன் தராது. எப்போ நம்ம கீரை விதை போட்டாலும் 1 பங்கு கீரை விதைக்கு 2 பங்கு மணல் கலந்துக்கணும். மணல் வேறு, மண் வேறு. மண்ணுங்கிறது தோட்ட மண், மணல் ஆற்று மணல், எம்சாண்ட் மணல் தான் மணல். அந்த மணலை நம்ம அந்த கீரை விதையோட கலந்து ஒரு சின்ன பாத்திரத்துலேயோ ஒரு சாக்கு பையிலையோ எதுலேயோ ஒரு அரை அளவுக்கு மண்ணை பரப்பி அது மேலே இப்படி கோடு போட்டணுமா, நீட்டாக கோடு போட்டு அந்த கோடுங்கள்லேயும் விதை போடலாம். அந்த பாத்திரத்தில் எத்தனை கோடு போட முடியுமோ 4 கோடு 5 கோடும் போடலாம். போட்டு அதில் கீரை விதையை போட்டு நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ண நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா மணலோடு சேர்ந்து இப்படி தெரித்து விடணும்மா விதையை. மண் வீரைக்கு கீரை விதையும் போகும்போது அது கொஞ்சம் பரவலாக போகும். அதுக்கு மேலே நம்ம 1/2 இன்ச்சுக்கு 3/4 இன்ச்சுக்கு மண் போட்டு தண்ணி தயவு செய்து ஊற்றக்கூடாது, தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். சரிங்களா? என்கிட்ட கீரைலாம் இப்போ இல்லைம்மா, எல்லாம் தைப்பட்டம் ஆடிப்பட்டம் முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ தான், இது பெரிய குரோ பேக். இந்த குரோ பேக் பாருங்கள், இது கீரை வளர்க்குற குரோ பேக் தான்மா. கீரைக்காக தான் இவ்வளோ பெருசு விற்கிறாங்க குரோ பேக்கு. இந்த பேக்குக்கே கீரை பேக்குன்னு தான் சொல்லுவோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீரைகளை நம்ம வளர்க்கலாம். அப்படி இல்லையா ஒரு கைப்பிடி வெந்தயத்தை தண்ணியில் ஊற போட்டுட்டு ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும் விதை. அதை எடுத்து மண்ணில் தூவி விட்டு அது மேலே லைட்டாக மண் போட்டு ஸ்ப்ரே பண்ணால் நமக்கு வெந்தயக்கீரை கூலிங்காக கிடச்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி தோட்டம் வைக்கிறவங்க கீரை வைக்கலாம். ரெண்டாவது 100 ரூபாய்க்குள்ளே தோட்டம் வளர்த்துக்கலாமா? 100 ரூபாய் எதுக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதை வாங்கணும். சரிங்களா? விதை வாங்கலாம். இல்லை ஏதாவது பாத்திரம் இல்லை, அது இந்த மாதிரி குரோ பேக் கூட 1 2 வாங்கிக்கலாமா. எது கிடைக்குதோ 100 ரூபாய் செலவில் நம்ம தோட்டம் வைக்கலாம். அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கீரை வளர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அதில் ஒரு ஆசை வரும், ஒரு விருப்பம் வரும். நாம் விதை போட்டு இந்த அளவுக்கு கீரை வந்திருக்குது, கீரை நல்லா வருதுன்னா ஒரு பிடிப்பு வரும் உங்களுக்கு. அதனால தான் தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க கீரை வளர்த்தா நல்லதுன்னு சொல்கிறது. சரிங்களா? கீரை சீக்கிரம் 20 நாள் 21 நாளில் நமக்கு கீரை கிடச்சிடும். அறுவடை கிடச்சிடும். அதை மேலோட்டமாக கட் பண்ணி நம்ம சமைச்சிக்கலாம். 2வது விட்டாலும் 2வதும் கீரையும் வருமா. தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க கீரை வளர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 100 ரூபா போதுமா. 100 ரூபாய் செலவு செஞ்சிங்கன்னா போதும். தோட்டம்னு ஆரம்பிக்கிறவங்க, புதுசாக தோட்டம் போடுறவங்க கீரை தான் வைக்கணுமா. அதில் உங்களுக்கு ஒரு சில அனுபவங்கள் கிடைக்கும். முதல்ல நம்ம இப்படி செஞ்சோம், இப்படி பலன் இருக்குன்னு ஒரு சில அனுபவம் கிடைக்கும். இதை கீரை வளருங்க. கீரை விதைக்க கூட காசு ஆகும்ல. அதை 100 ரூபாயில் தோட்டம் வளர்ப்பது எப்படின்னு இதுக்கு டாபிக் வைக்கிறேன். நான் அம்மு தோட்டம் சேனல்மா. என்னோடய சேனலில் பழமரங்கள், பூ வகைகள், செடி வகைகள், விதைகள் போடுறதெல்லாம் எப்படின்னே நான் உங்களுக்கு டெமோ காட்டியிருக்கேன். பாருங்கள். நன்றிம்மா.